இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக பார்த்தோம். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா நமக்கு டியூஷன் ஃபீ ஃபார் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் இன் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ பர் ஆனம், வருஷத்துக்கு 3000 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டின்படி இடஒதுக்கீடு பெற்றவர்கள் பயிற்சி கட்டணம் மற்றும் சிறப்பு கட்டணம் செலுத்த விலக்களிக்கப்படுகிறார்கள். ஸோ மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் சேர்ந்தவங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸு அப்படின்னா, அதில் பாருங்கள் என்னென்ன ஃபீஸு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் சுயநிதி கல்லூரிகளில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடச்சி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அப்போது ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 60,000. இந்த 60,000 வருஷத்துக்கு 60,000. இது எவ்வளோ என்னென்ன ஃபீஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆல் இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, லேபார்டரி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் ஃபீ, லைப்ரரி ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, மெயின்டெனன்ஸ் அண்டு அம்யூனிட்டிஸ் ஃபீ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபீ அண்டு அதர் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் 60,000. அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேற்கண்ட கட்டணத்தில் விடுதி, போக்குவரத்து, உணவு போன்ற இதர கட்டணங்கள் சேர்க்கப்படவில்லை. ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, இந்த ஃபீஸில் மேலே சொன்ன 3000, இந்த 60,000த்தில் ஹாஸ்டல் ஃபீஸு அல்லது பஸ் ஃபீஸோ மெஸ் ஃபீஸோ அதெல்லாம் சேர்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தனியாக நீங்கள் அந்தந்த காலேஜில் கேட்டுக்கணும், எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இப்போ இந்த 2026, 27 இந்த கல்வியாண்டுக்கான கட்டணம் ஏதாவது மாற்றி நிர்ணயித்தாங்க அப்படின்னா, இப்போ மேலே சொன்ன ஃபீஸு இல்லாமல் வேறு ஏதாவது ஃபீஸ் மாற்றி அறிவித்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன கட்டணங்கிறத நம்ம வெப்சைட்லேயே போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்கள், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய் மற்றும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஆண்டு வருமானம் 2,50,000க்கும் குறைவாக உள்ள 2.5 லட்சம் அல்லது அது குறைவாக உள்ள பட்டியல் சாதி மற்றும் மதம் மாறிய கிறிஸ்தவ சமுதாய மாணவர்களுக்கு ரூபாய் 2,50,000 மட்டும் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஓகே, அனைத்து கட்டாய திரும்ப பெறாத கட்டணங்கள் பதிவு, கல்வி, விளையாட்டு, மாணவர் மன்றம், நூலகம், இதழ், மருத்துவ பரிசோதனை மற்றும் கல்வியாளர் நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகம் அல்லது வாரியத்திற்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய பிற கட்டணம், மேலும் கட்டணக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டாய திரும்ப பெற முடியாத கட்டணத்திலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விலக்கு அளிக்கப்பட்ட கட்டணம் இந்திய அரசின் உதவித்தொகை திட்டத்தில் அந்த நிறுவனங்களால் கோரப்படும். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் எந்த கட்டணமும் கட்ட தேவை இருக்காது. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக அந்த எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கல்லூரியே கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறது. ஸோ இதுதான் ஃபீஸ் டீட்டெயிலை பொறுத்தவரையிலையும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ. அதாவது செவிலியர் பட்டப்படிப்பில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் அரசு கல்லூரியில் இடஒதுக்கீடு பெற்று, பாருங்கள் அரசு கல்லூரிக்கு தான் அது, அரசு கல்லூரியில் இடஒதுக்கீடு பெற்று இணைந்த மாணவ மாணவிகள் அந்த கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படிப்பில் இருந்து அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இறுதி நாளுக்கு பிறகு இடைநிறுத்தம் கோரினால், கட் ஆஃப் டேட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி மாறுறது வேறு. அந்த டேட்டுக்கு அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன், என்னால் படிக்க முடியல, நல்ல வேறு கோர்ஸ் எதுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா அபராத தொகையாக ரூபாய் 1,00,000 சென்னையில் பணமாக்கக்கூடிய வரைவோலையாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க என்ற பெயருக்கு செலுத்த வேண்டும். ஸோ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நம்ம அந்த நர்சிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கன்டினியூ பண்ண முடியாது. பண்ணால் 1,00,000 ரூபா அபராதம் கட்டிட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையும் நமக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு. நன்றி.